வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிகினர்ஸாக வர்றவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதிதாக வரவங்க வந்து ட்ரேடிங்கை நான் எப்படி பண்ணணும், அதுக்கான பிளான் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த பிளான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரேடிங் பிளான் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதை வந்து ஒரு நண்பர் படிச்சுட்டு அந்த ட்ரேடிங்கை ஃபுல்லாக அந்த ட்ரேடிங் பிளான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கன்சாலிடேட் பண்ணி அவர் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பிகினர்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரே வீடியோலேயே வந்து நீங்கள் ட்ரேடிங் பிளான் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஐடியா வந்து ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டை பார்க்குறதுக்கு பதில் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறவங்க இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் பிளானுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து கோல். ட்ரேடிங் பிளானுக்கு வந்து என்ன கோல் நீங்கள் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றத கிளியரான விஷயம் இருக்கணும். ரெண்டாவது, எப்போ ட்ரேட் பண்ண போகிறீங்க. இப்போ சேலரிடாக இருந்தால் உங்களால் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் ட்ரேட் பண்ண முடியாது. ஈவினிங் ட்ரேட் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் என்ன கமாடிட்டி ட்ரேடிங் தான் பண்ண முடியும். ஸோ கமாடிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணணும்னா வேறு என்ன பண்ண முடியும், இன்ட்ராடே பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன பண்ண முடியும், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் வந்து பண்ணலாம். அடுத்தது, ஹவு மச் ஐ வில் பேர் ரிஸ்க். இந்த ரிஸ்க்கு வந்து இதுதான் முக்கியம். ரிஸ்க் இல்லைன்னா மார்க்கெட்டில் ரிவார்டே கிடையாது. ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில் ரிவார்டு கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ரிஸ்க் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் போட போகிறீங்க. 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கான ரிஸ்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கிளியராக தெளிவாக வச்சுக்கணும். அடுத்தது, ஹவு மச் ப்ராஃபிட். நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க. 1,00,000 ரூபா வச்சுக்கிட்டு எனக்கு இந்த மந்த் வந்து ஒரு 5,00,000 ரூபா தேவை அப்படின்னு நீங்கள் ப்ராஃபிட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, அல்லது 1,00,000 ரூபாய்க்கு ப்ராக்டிக்கலான ப்ராஃபிட், ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு எனக்கு 10,000 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா 1,00,000 ரூபாய்க்கு 5,00,000 ரூபா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தா அப்படின்றத பார்க்கணும். ப்ராக்டிக்கல் ப்ராஃபிட் என்னவோ அதை மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். இட் ஷுட் பி அ 5 times இன் எஃப்டி. ஓகே, அதாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டில் 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா 600 ரூபா வரும். நமக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது, எப்படி வந்து ட்ரேடில் என்ட்ரி பண்ண போகிறீங்க, எந்த ட்ரேடில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. அதாவது ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா, ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை பிடிஎஸ்டி மாதிரி பண்ண போகிறீங்களா, நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா, ரிசல்ட் பேஸ்டு ட்ரேடிங்கா அல்லது டெக்னிக்கல் பேஸ்டு ட்ரேடிங்கா, என்ன ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்கன்றது தெளிவாக உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது, ஹவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸிட். எப்படி நீங்கள் வெளியே வர போகிறீங்க. ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணிட்டீங்க, எப்படி வெளியே வர போகிறீங்க, எந்த இடத்துல வெளியே வர போகிறீங்க, அந்த எக்ஸிட் வந்து தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடாது. ஓகே, அதாவது 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார், எனக்கு 65,000 நஷ்டமாயிடுச்சு, 35,000 தான் இருக்குது, இதுக்கு மேலே பயந்துட்டு நானே வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 65,000 லாஸை பிடிங்கிட்டு அது நம்மளை வெளியே துரத்தி விடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களா, என்னுடைய ஸ்டாப் லாஸ் 2,000 ரூபா அப்படின்னா 2,000 ரூபா ஸ்டாப் லாஸ் வந்தோடனே நீங்களே வெளியே வந்துடணும். நம்ம தான் வந்து எக்ஸிட்டாக மேனேஜ் பண்ணணும். மார்க்கெட் வந்து நம்மளை எக்ஸிட் பண்ண வைக்கக்கூடாது. ஓகே, நம்மளை வெளியே தள்ளக்கூடாது. நம்ம தான் வந்து எனக்கு இது போதும் நம்மளாக வெளியே வரணும். அடுத்தது, பொசிஷன் மேனேஜ்மெண்ட்டு. இந்த பொசிஷன் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். ரூல்ஸ் எல்லாமே இப்போ ஃபர்தராக பார்க்கலாம். ரூல்ஸை பொறுத்தவரை என்ட்ரி ரூல். ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அதில் வந்து முக்கியமானது என்னென்னா என்ட்ரி ரூல். என்ட்ரி ரூல் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எதை பேஸ் பண்ணி என்ட்ரி பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து இன்ஃபோசிஸில் ரிசல்ட் வந்திருக்கு, இல்லை டிசிஎஸில் ரிசல்ட் வந்திருக்கு, ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தனால நான் வந்து இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ என்ட்ரி பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நீங்கள் வந்து நேற்றுக்கு ஹையை தாண்டி பிரேக் அவுட் போகும்போது என்ட்ரி பண்ணுறீங்களா, அல்லது வந்து ஓப்பன் ஹைலோ ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்களா, அல்லது வந்து 1 hour கேண்டில்ஸ் வச்சுருக்கீங்க, 1 hourல பிரேக் அவுட் நடக்குது அதில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, அல்லது நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்சல் பேட்டர்ன் வந்திருக்கு அதை ஃபாலோ பண்ண போகிறீங்களா. ஸோ என்ன என்ட்ரி ரூல் உங்களுடையது. அந்த ரூல் வந்து 1 மட்டும் சில பேர் எடுத்துக்குவாங்க, சில பேர் 2, 3 எடுத்துக்குவாங்க, சில பேர் 10-15 ரூல் வச்சுருப்பாங்க. அதாவது ரிசல்ட் பாசிட்டிவாக கொடுத்துருக்கணும், டே பிரேக் அவுட் நடந்திருக்கணும், ஓப்பன் ஹைலோவில் மேட்ச் ஆகிருக்கணும், அது இல்லாமல் 15 minutes கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும், அது இல்லாமல் மந்த்லியில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கணும், வீக்லியில் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வச்சு அதில் ஃபில்டர் ஆகிற ஸ்டாக்கை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் டிசைட் பண்ணணும். அடுத்தது, எக்ஸிட் ரூல் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே தான். நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆக போகிறீங்க, அது ப்ராஃபிட் வந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆக போகிறீங்கன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம வந்து மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியாது. மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி கூட எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிடலாம். சில நேரங்களில் வந்து என்ட்ரி நீங்கள் சும்மா குத்து மதிப்பாக என்ட்ரி ஆனால் கூட ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் இந்த எக்ஸிட் ரூல் தெரியாதவங்க மார்க்கெட்டில் வின் பண்ணவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்னிக்கல் கற்றுக்குவாங்க, எந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறோன்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுன்றதை அவங்களால வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது. அதனாலேயே ஃபெயிலியர் ஆவாங்க. அதனால் எக்ஸிட் ரூல் தான் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே எக்ஸிட் ஆக போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம், வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. இது வந்து ஹைலைட்டடான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து,
ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுடைய கால்குலேட்டிவ் ரிஸ்க் என்னவோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நிறைய நண்பர்கள் வந்து ஸ்டாப் லாஸ் தேவை இல்லை அப்படின்வாங்க. சில பேர் ஸ்டாப் லாஸ் போட்டால் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆகும்னுவாங்க. ஸோ அதெல்லாமே ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் பண்ணலாம். அது எப்போனா ஒரு பங்குச்சந்தையை பற்றின ஒரு முழுமையான புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம், கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்றதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் பிகினர்ஸாக வரும்போது ஸ்டாப் லாஸ் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க, எதுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்கன்ற முழு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகினர்ஸ்க்கு எடுத்த உடனே அதெல்லாம் புரியாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது நீங்கள் மார்க்கெட்டில் ரெகுலராக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். அதனால் பிகினர்ஸ் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் அவாய்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுடைய லாஸை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவசம். ஓகே. அடுத்தது ப்ராஃபிட் புக்கிங். இந்த ப்ராஃபிட் புக்கிங் இது பார்த்திங்கன்னா இதுவும் இந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியில் தான் வரும், எக்ஸிட் ரூல்ஸில் தான் வரும். இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு பை பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு 6,000 7,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். புக் பண்ணலாமா வேணாமான்னு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம், 7,000 ரூபாய்க்கு புக் பண்ணோன்னே அது 25,000 போயிருமோ அப்படின்ற ஒரு பயம், என்ன சொல்கிறது, மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். 7,000 இருக்கும்போது புக் பண்ணாமல் விட்டாங்கன்னா இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 7,000 இல்லாமல் போயிருமே. 7,000 ப்ராஃபிட்டில் இருக்குது, நாளைக்கு வந்து 4,000 இறங்கி 3,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்குன்னா ஐயோ நேற்றுக்கே நம்ம புக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வேறு மாதிரி ஒரு திங்கிங் தோணும். ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங்கை பொறுத்தளவில் நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிடணும், நான் எந்த டைப் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட் புக்கிங்கில் சில டைப்ஸ்லாம் இருக்குது, அதுவும் நம்ம லேட்டராக பார்ப்போம். அடுத்தது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். 2 விஷயம் வந்து நம்ம லேட்டர்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பொசிஷன் மேனேஜ்மெண்ட், அடுத்து ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது பெரிய அளவில் பயன்படாட்டாலும் நீங்கள் பிகினர் ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, 1,000 ரூபா 2,000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. 2,000 ரூபா ப்ராஃபிட் வந்து குவிட் பண்ணிடலாமா வேணாமன்றப்ப நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக ஏறும்போது அந்த ப்ராஃபிட்டையும் நீங்கள் எடுக்க முடியும். 1 லட்ச ரூபாலேருந்து 2,000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, ஸ்டாப் லாஸ் உடனே நீங்கள் என்ன பண்ணணும், காஸ்ட்டுக்கு கொண்டு வந்து வச்சிடணும். நீங்கள் வாங்கின விலையில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டிங்கன்னா அது இன்னொரு 2,000 ரூபா ஏறிச்சுன்னா 4,000 ரூபா ப்ராஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸாக 2,000 ரூபா ப்ராஃபிட்டில் நவுத்தி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகும்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். பொசிஷன் சைஸ் தான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். பொசிஷன் மேனேஜ்மெண்ட்டு சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓவராக எக்ஸ்போஷரோ கடனோ வாங்கக்கூடாது. ஓகே, அதில் வந்து கவனமாக இருங்க. அதுதான் பொசிஷன் சைஸோட மேஜர் கீ பாயிண்ட்டு. அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா என்ன உங்களுடைய ரிஸ்க் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். ஒரு நாளைக்கான ரிஸ்க் எவ்வளோ, ஒரு மந்த்துக்கான ரிஸ்க் எவ்வளோ, ஒரு ட்ரேடுக்கான ரிஸ்க் எவ்வளோன்றதை நீங்கள் பிரித்து வச்சுருக்கணும். அதை கரெக்டாக பிரித்து வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதாவது மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. எவ்வளோ ரிஸ்க்கை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 50,000 ரூபா ரிஸ்க் எடுப்பீங்களா ஒரு நாளைக்கு? எவ்வளோ பெரிய தப்பு இது. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபா ரிஸ்க் எடுக்கலாம், அல்லது 1,000 ரூபா ரிஸ்க் எடுக்கலாம். 1,000 ரூபா போனால் பரவாயில்லன்னு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் 50,000 ரூபா போனால் பரவாயில்லன்னு ஒரு ட்ரேட் எடுக்கலாமா? அதுதான் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கவர் ஆகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த டைட்டிலில் போட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி முடிச்சிடலாம். புரியுதுங்களா? என்ட்ரி ரூல்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸிட் ரூல் இன் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாப் லாஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட், ப்ராஃபிட் புக்கிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் இன் தமிழ், இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஸ்பேஸ் விட்டு தமிழ் ஷேர், பொசிஷன் சைஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஷேர்னு போடுங்க. இல்லை வேறு எந்த வீடியோ வந்தாலும் சரி, இந்த டைட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பங்குச்சந்தையை கற்றுக்கொள்ளலாம். ஓகே, இந்த டைட்டில் தான் எல்லோரும் ட்ரைனிங் எடுக்கிற டைட்டில். ஓகே, அந்த டைட்டிலை நான் ஷேர் பண்ணிட்டேன். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கும் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் எந்த வீடியோ வேணால் பாருங்கள், யாரோடது வேணால் பாருங்கள். இந்த டைட்டிலில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கீ பாயிண்ட்ஸு, நல்ல லேர்னிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிகினர் லெவலை தாண்டதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அடுத்து சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். இந்த சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்கு பயன் இல்லை. ஓகே, எத்தனை வீடியோ பார்த்தாலும் பயன் கிடையாது. சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன்றது நீங்கள் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். மற்றவங்க சொல்லி உங்களுக்கு வரவே வராது. மற்றவங்க சொல்லும்போது அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ரியல் ட்ரேடில் நீங்கள் பணத்தை போடும்போது மட்டும்தான் இந்த சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் வரும். அதுக்கு தான் நான் வந்து 6 மந்த்ஸு இல்லை 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் லைவ் பணத்தை போட்டு லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய சைக்காலஜிக்கல் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரே ட்ரேடில் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணுவார், அதே ட்ரேடில் இன்னொருத்தர் லாஸ் பண்ணுவார். இன்னொருத்தர் அதே ட்ரேடில் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் பண்ணுவார். இன்னொருத்தர் அதே ட்ரேடில் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவார். இது எல்லாமே சைக்காலஜிக்கல் இஷ்யூ தான். ஓகே, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடித்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வளரவே முடியாது, அது நடக்கவே நடக்காது. அதனால் நீங்கள் சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்கள் உங்களுடைய பணத்தை போட்டு தான் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வென் அவாய்ட் த ட்ரேடிங். இது என்னென்னா சில நேரங்கள் நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும்.
அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த டயத்தில் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். வீட்டில் ஃபங்க்ஷன், வீட்டில் பிரச்சனை, டென்ஷன், இல்லை ஆஃபீஸில் ப்ரெஷர், இல்லை வந்து வேறு எங்கேயா வெளியே போகும்போது அவசரமாக ட்ரேட் பண்ணுறது, இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் போய் ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அடுத்தது ட்ரேடிங் பிளான். ட்ரேடிங் பிளானை பொறுத்தளவில் இது எல்லாமே ட்ரேடிங் பிளான் சம்மந்தப்பட்டது தான். அவர் வந்து டைட்டிலாக போட்டிருக்காரு அந்த லேர்ன் பண்ண நண்பர் நம்ம வீடியோ பார்த்துட்டு. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சூட்டபிளான டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, 1 ஹவரில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, 1 டேயில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் 5 மினிட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1 ஹவரை போய் பார்க்குறது, அப்புறம் வந்து டே சார்ட்டை பார்க்குறது, இப்படி மாறி பார்த்தீங்கன்னா உங்கள் பிளானே சொதப்பலாயிடும். அதனால் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமை ஒழுங்காக ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வித் டே சார்ட். ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் எப்பயுமே டே சார்ட்டில் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஓகே, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்னன்றதை டே சார்ட்டில் தான் பார்க்கணும். 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் ட்ரெண்டை பார்க்கவே கூடாது. அடுத்தது கரண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட், இதை தான் நம்ம மேலே பார்த்தோம். லாட் சைஸ்ன்றது ஒன்லி ஃபார் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை பிகினர்ஸ் வந்து இதை பார்க்க வேண்டாம். ஒன்றும் இல்லை, கம்மியான லாட் சைஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட், 1% ஆர் 2% உங்களுடைய ரிஸ்க் இருக்கணும். ரிஸ்க் ரிவார்டு வந்து 2 விதமாக இருக்குது. 1:1 ரிஸ்க் ரிவார்டு யார் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறவங்க, எக்ஸ்போஷர் வாங்குறவங்க மட்டும் 1:1 வெளியே வந்துட்டாலே போதும். ஏன்னா அவங்க ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கிறது ஹை ரிஸ்க்கு. அதில் எக்ஸ்போஷர் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு கடனை வாங்கி ட்ரேட் பண்ணுறாங்க, அதில் போய் லாபம் அதிகமாக வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, அந்த லாபத்தில் வெளியே வந்துடணும். ஓகே, அதுதான் ஸ்கேல்பிங் ட்ரேடிங். அதனால் அதில் மட்டும் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ 1:1 வச்சுக்குவாங்க. மற்ற ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடரோ அல்லது வந்து பர்சனல் ட்ரேடரோ என்ன பண்ணணும்னா 1:2, 1:3 அந்த மாதிரிலாம் வந்து வைக்கலாம். 1:8, 1:10 எவ்வளோ வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ப்ராஃபிட். ஓகே, அது வந்து நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது பேக் டெஸ்ட்டு, விர்ச்சுவல் ட்ரேட் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து கொஞ்சம் விர்ச்சுவல் ட்ரேட் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இல்லைனா ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரியல் மணியில் ட்ரேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து இண்டிகேட்டர் எப்படி செலக்ட் பண்ணுறது. இண்டிகேட்டரை வந்து பிளைண்டாக நம்பக்கூடாது. வெறும் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு சப்போர்ட்டிவ்க்கு இண்டிகேட்டர் வச்சுக்கலாம், சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டுக்கு இண்டிகேட்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி எப்படி ட்ரேடை வந்து எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, இந்த மார்க்கெட் கண்டிஷனை பார்க்கணும். ரேஞ்ச் பவுண்டில் இருக்கா, ட்ரெண்டு மார்க்கெட்டாக இருக்கான்றதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் உங்களுடைய செட்டப்பை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலை இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ரிஸ்க் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ட்ரேடிங் ஸ்டைலுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒருத்தர் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுவார், ஒருத்தர் வந்து 1 மினிட்டில் ட்ரேட் பண்ணுவார், ஒருத்தர் வந்து மிட் கேப்பில் ட்ரேட் பண்ணுவார், ஒருத்தர் F&Oவில் ட்ரேட் பண்ணுவார். அந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைல் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மாறும். உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலை நீங்கள் டிசைன் பண்ணணும். ஓகே, அடுத்தது ரிஸ்க் லெவலை பொறுத்தளவில் இதை நான் சொல்லிட்டேன். லோ ரிஸ்க் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ரிஸ்க் லெவல். சின்ன ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் 8 வந்து 5 கட் பண்ணி மேலே போகும்போது ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்றவங்க 20 மூவிங் ஆவரேஜாக 5 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி மேலே போகும். அப்படி போகும்போது நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி 50 மூவிங் ஆவரேஜாக 20 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி மேலே போச்சுன்னா அதுவும் ஒரு என்ட்ரி பாயிண்ட். இதெல்லாம் வந்து மூவிங் ஆவரேஜ் டெக்னிக்கல் என்ட்ரி பாயிண்ட். எந்த ஒரு இண்டிகேட்டர் எடுத்தாலும் அது சுற்றி மூவிங் ஆவரேஜை தான் பயன்படுத்தும். அதனால் டேரெக்டாக மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறது இண்டிகேட்டரில் அட்வான்ஸு. பட் மூவிங் ஆவரேஜும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பயன்படுத்துறது அதை விடவும் அட்வான்ஸ். ஓகே, அடுத்தது இண்டிகேட்டர் கால்குலேஷன். இண்டிகேட்டர் வந்து பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணும். ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன்றது வந்து ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம பண்ண முடியும். 100% இல்லை, 80% வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நம்மளை ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, அந்த டிஃப்ரென்ஷியேட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து டோன்ட் யூஸ் சேம் டைப் ஆஃப் இண்டிகேட்டர். நிறைய பேர் இதை பண்ணுவாங்க, 5 இண்டிகேட்டர் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்தா 5மே ட்ரெண்ட் இண்டிகேட்டராக இருக்கும். அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. அது இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்தி பிளைண்டாக போகிறதே தவறு. அதுலேயும் 5 இண்டிகேட்டர் 10 இண்டிகேட்டர்லாம் பயன்படுத்தினா ரொம்ப தவறு. எதுலேயுமே நீங்கள் தெளிவாக வர முடியாது. இண்டிகேட்டரை பற்றி லேர்ன் பண்ணிக்கங்க, ஆனால் அதை முழுசாக பயன்படுத்தாதீங்க. சும்மா எப்போயாவது உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாத நேரத்தில் அதை வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், டோன்ட் யூஸ் லாட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அட் அ டைம். அதையும் சொல்லியாச்சு. பிளான் யுவர் ட்ரேட் பிஃபோர் என்டர். இது வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு என்கிட்ட சார் நான் வாங்கிட்டேன், விற்கட்டுமா வேணாமா, என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் டிசிஷன் கேட்குறீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரிலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ட்ரேடிங்கை முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் என்ன ட்ரேட் பண்ண போகிறீங்க, எங்கே எக்ஸிட் ஆக போகிறீங்க, எங்கே என்ட்ரி ஆக போகிறீங்க, எவ்வளோ ரிஸ்க் லெவல் எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் யார்கிட்டையுமே ஐடியா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை.
அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது இண்டிகேட்டர் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணணும், அப்புறம் ரேஞ்ச் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணணும், அப்புறம் வால்யூம் செக் பண்ணணும், அப்புறம் மொமெண்டம் செக் பண்ணணும். இதெல்லாமே வந்து நீங்கள் அடிஷ்னலாக தான் பயன்படுத்தணும். இதுக்கு முன்னாடி மெயினாக ப்ரைஸ் ஆக்ஷனாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து இண்டிகேட்டர் வேண்டாம். ஃபோமோ. இந்த ஃபோமோவில் வந்து நிறைய பேர் சிக்கிக்குவாங்க. ஒன்றும் இல்லை, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு வாங்க. அதாவது ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்டில் டப்புன்னு வெளியே வந்துடுறது, 100 ரூபா ப்ராஃபிட்டில் பயந்துக்கிட்டு வெளியே வந்துடுறது. இது வந்து என்னென்னா, ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கை விட்டுருங்க. ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைம். அதனால் அவங்க 100 ரூபா ப்ராஃபிட்டில் கூட வெளியே வரலாம், தவறு கிடையாது. ஆனால் ஹோல்டிங்கில் வைக்கிறவங்களோ, இன்ட்ராடே பண்ணுறவங்களோ, அல்லது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க, பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க, பொசிஷனல் ட்ரேட்னாலும் ஸ்விங் ட்ரேட்னாலும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, இன்றைக்கி வாங்கி வச்சு பொசிஷனில் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பொசிஷனல் ட்ரேடுன்னுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோமோவை அவாய்ட் பண்ணணும். அதாவது ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்தோன்னா டக்குன்னு எக்ஸிட் ஆகி வெளியே வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுக்கிறோம். எடுத்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. 1000 ரூபா ப்ராஃபிட்டோட நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அது 10,000 ரூபா வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபோமோவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான். அதை நீங்கள் பயன்படுத்த ப்ராக்டிஸ் செய்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பிகினர்ஸ்க்கான கம்ப்ளீட் ஒரு ட்ரேடிங் பிளான் அண்ட் செட்டப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற ஐடியா கிடச்சிருக்கும். இந்த டைட்டிலை வச்சே நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் நீங்கள் ஒரு 10 நாளில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். இந்த கன்சாலிடேட் பண்ணி இந்த டேட்டாவை அமைச்சது வந்து ராஜு அப்படின்ற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக ட்ரேடிங் பிளான் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் 5-6 வீடியோ என்னால் பார்க்க முடியாதுன்றவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஐடியாஸையும் வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு, ட்ரேடிங் உங்களுடைய வட்டாரங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.